ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டிஜி வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் டிஜி. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க சீரிஸோட பேர் வென் லைஃப் கிவ்ஸ் யூ டேஞ்சரின் ஒரு அழகான காதல் கதைன்னு சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம 4 எபிசோட் பார்த்துட்டோம். அதை பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் கதை புரியும். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5வது எபிசோடு. அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லாஸ்ட் எபிசோடு போட்டிருந்தப்ப நமக்கு ஜஸ்ட்டு 27 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தாங்க. இந்த 10 டேஸில் நமக்கு 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. சப்ஸ்கிரைபர்னு சொல்கிறத விட 4000 ஃபேமிலி மெம்பர்ஸ்னே சொல்லலாம். நம்ம வீடியோஸ்க்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இப்போ 5th எபிசோடு பார்க்கலாம். போன எபிசோடில் நம்ம ஹீரோ வேலையை விட்டு வந்திருப்பான்ல, நம்ம சாங்கில் கிட்ட சண்டை போட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் வேறு வேலை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் சாங்கிலுக்கு பயந்துக்கிட்டு யாரும் வேலை கொடுக்க மாட்றாங்க. அப்படியே கொடுத்தாலும் அவன் ஏதோ பேசி 2 நாளாக வேலையை விட்டு அனுப்பிடுறாங்க. வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறான். அப்போது அந்த மீன் பிடிக்கிற ஹன்னியோல் இருப்பாங்கல்ல, அவங்கள ஒருத்தவங்க நம்ம ஹீரோயினை பார்க்க வந்திருக்காங்க. கடலில் வேலை இல்லைன்னா என்ன, மலையில் கட்டட வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே போய் கேட்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அங்கே போய் வேலை கேட்க போகிறான். நம்ம ஹீரோயின் கன்சீவாக இருந்தாலும் குடும்பத்தோட கஷ்டத்தை நினச்சிக்கிட்டு மீன் விற்க போகிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ சீக்கிரமாக வேலையை விட்டு வந்துடுறான். கையில் வேற ரொம்ப அடிபட்டுருக்கு. அதை பார்த்தது நம்ம ஹீரோயின் வழக்கம் போல் பதறி போய் ஓடி போய் என்னாச்சுன்னு கேட்குறான். அங்கே வேலை பார்க்குற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இவ்வளோ ரொம்ப கஷ்டப்படுறா. அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுறான். ஆனால் வேலை தான் இல்லைல்ல, சும்மா இருக்க முடியாமல் அங்கே கூரையை சரி பண்ணி வச்சுருக்கான். அங்கே ஏதோ கொடை பின்னுற வேலை நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க போல். 3 நாளில் செய்ய வேண்டிய வேலையை ஒரே நாளில் செஞ்சு முடிச்சிட்டான். அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் எதுக்கு முன்னாடியே ஹீரோ வந்துருச்சு சாப்பாடு சமைச்சிக்கிட்டு இருக்கான். அதான் நான் இருக்கேன்ல, ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லாமல் எதுக்கு கஷ்டப்பட்டு இருக்க, இப்போவாச்சும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல, 9 வயசுலேருந்து உழைக்க ஆரம்பித்த மனுஷன், இப்போ கொஞ்சம் வெக்கேஷன் மாதிரி நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம பையன், நான் ரெஸ்ட் எடுத்தா நம்ம குடும்பத்தை யார் பார்த்துக்கிறது, டெய்லி நான் போய் வேலை பார்த்தா தான் அடுத்த நாள் சாப்பிட முடியும், நான் ரெஸ்ட் எடுத்தாக்க நம்ம 4 பேரும் யார் பார்த்துப்பாங்கன்னு சொல்லி வயிற்றுக்குள்ள இருக்க குட்டி பாப்பாவையும் சேர்த்து சொல்கிறான். போயிட்டு அங்கே ஏதோ தெருவை க்ளீன் பண்ணுற வேலை போருக்கு, அதை பார்க்க கிளம்பிடுறான். அதுக்கு நம்ம ஹீரோன்னு சொல்கிறா, நாங்கள் பட்டினி கிடப்போம்னு சொல்லி நீ கஷ்டப்படாத, சுரக்கு போகிற நேரத்தில் உனக்கு நான் சம்பாதிச்சு கொட்டுறேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறா. ஓ, நீங்கள் சம்பாதிச்சு கொண்டு வரீங்களா, ஒரு முட்டைக்கோஸ் கூட வைக்க தெரியாமல் புக்கை மூஞ்சியில் வச்சுக்கிட்டு உட்காந்துருப்ப, நீயா சம்பாதிச்சு கொண்டு வர அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சிரிச்சுக்கிட்டே போகிறான். அடுத்த கொஞ்ச நாள்லேயே அவங்க வீட்டில் சாப்பாடுக்கு அரிசி தீர்ந்து போயிடுது. நம்ம ஹீரோனுக்கு உள்ளுக்குள்ள கஷ்டமாக இருந்தாலும் பக்கத்தில் படிக்கிட்டு போய் கொஞ்சம் அரிசி கடன் கேட்கலாம்னு சொல்லி போகிறா. இப்போ அங்கே வந்த ஹவுஸ் ஓனரு, என்னம்மா இங்கே வந்து நிற்கிற, கஷ்டம் யாருக்கு தான் இல்லை, நீ கிளம்புன்ற மாதிரி சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோனும் கஷ்டத்தோடையே வந்துடுறா. அன்றைக்கி நைட்டு அவள் பாட்டி வீட்டுக்கு போகிறா. கஷ்டத்தில் செலவுக்கு காசு வாங்க தான் போயிருக்கா போல். ஆனால் அங்கே சித்தப்பா இருக்கார்ல, அவரு எங்களுக்கு இங்கே காசு இல்லை, இதில் உனக்கு எங்கேருந்து கொடுக்குறது, என்ன மாதிரி உருப்பிட மாதிரி தெரில அப்படின்னு ரொம்ப திட்டுறாரு. அவள் பாட்டி முன்னாடியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அவள் பாட்டியும், நீ தான் கஷ்டத்துலான்னு இருக்க, ஆனால் வாயை திறந்து உதவி கேட்க மாட்டேற பார்த்தியா, நீ சின்ன பிள்ளையாவே இருக்க அப்படின்னு அவங்களும் கஷ்டப்படுறாங்க. கையில் இருக்க சின்ன முகத்தை கலட்டி கொடுக்குறாங்க. நைட்டு தூங்கும்போது, என்னங்க எனக்கு சீக்கிரமே வயசாகிடணும், நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது பெரியவங்கன்னா எல்லா கஷ்டமும் தீந்துடும் நினச்சேன், ஆனால் இப்போ ஏதோ நெருப்பு நிற்கிற மாதிரி இருக்குது, எனக்கு சீக்கிரமே வயசாகிடணும் அப்படின்னு சொல்லி அழுகிறா. அவனும் சரி விடு அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறான். அவள் அம்மா உயிரோடு இருந்தப்போ கூட இப்போ தான் தட்டி கொடுத்து தூங்க வைப்பாங்க போல். இப்போ வெளியே அவரோட பாட்டி வந்துடுறாங்க. இப்போ சின்ன வயசில் போர்க்காலத்தில் ஏதோ சூப் வியாபாரம் பண்ணிப்பாங்க போல். இப்போ கொஞ்சம் எடுத்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. பணத்தை கொடுத்து முதல்ல ஒரு போட் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவள், நீங்களே கஷ்டப்பட்டு சேர்த்துருப்பீங்க, எங்களுக்கு வேணாம் அந்த மாதிரி சொல்கிறா. இல்லை, உன் அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோன் அம்மா இருப்பாங்கல்ல, இறந்து போகிறதுக்கு முந்தின நாள் நைட்டு வந்து நம்ம பாட்டியை பார்க்க வந்திருக்காங்க. அம்மா எனக்கு ஒரு இடத்துக்கு போகணும், ஆனால் பயமாக இருக்குது, நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லி பரிதாமல் கூப்பிட்றாங்க. எங்கன்னு பார்த்தா 2 பேரும் அன்றைக்கி நைட்டு அங்கே இருக்க ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு ஃபோட்டோ எடுக்க போயிருக்காங்க. நம்ம ஹீரோ நம்ம தான் ஹென்னியோ இருப்பாங்கல்ல, அதாவது மீன் பிடிக்கிறவங்க இருப்பாங்கல்ல, அந்த மீன் பிடிக்கிற வேலை பார்க்குறவங்கெல்லாம் அவங்க நம்பிக்கைப்படி அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்தாக்க அடுத்த நாள் இறந்துருவாங்களாம். நம்ம ஹீரோ அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் ரொம்ப மோசமாக இருப்பாங்க. அதான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு போல். இனிமேல் நான் படிக்க மாட்டேன்னு எனக்கு தோணலம்மா, என்னோடய பொண்ணு நீங்கள் தான் பார்த்துக்கணும், நான் இல்லைனா அனாதை ஆயிடுவா, என் பொண்ணு ரொம்ப வைராக்கியம் பிடிச்சவ, யாருக்கிட்டையும் உதவின்னு கேட்டு போக மாட்டா, ஆனால் அப்படி இருந்தும் உங்ககிட்ட கேட்டு வந்தாக்க அவரால் அதை சமாளிக்க முடியலன்னு அர்த்தம், சின்ன பொண்ணு பார்த்துக்கன்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. துர்க்கத்தில் போய் உங்கள் பையனை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், என்னோடய பொண்ணை நீங்கள் பார்த்துக்கன்னு சொல்லி 2 பேரும் கஷ்டப்படுறாங்க. இதை கேட்டதும் ஹீரோனு கஷ்டத்தில் ரொம்ப அழுகிறா. கண்டிப்பாக இந்த பணத்தை வச்சு நாங்கள் முன்னேறி காட்டுவோம் அப்படின்னு சொல்கிறான். அந்த காசை வச்சு ஒரு போட்டு வாங்கிடுறாங்க. நம்ம ஹீரோட அம்மா சந்தோஷத்தில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. என் பையனை பார்த்தீங்களா, சொந்தமாக ஒரு போட்டு வாங்கிட்டான், அவன் நல்லா வருவான், அப்போவே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மேலெலாம் கொட்டி டான்ஸ் ஆடுறாங்க. பக்கத்தில் இருக்க ஹீரோயினை,
அவன் நல்லா வந்தது நான் வந்ததுனால தான், அந்த காசு எங்கள் பாட்டி தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சிரித்து சந்தோஷமாக இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோட சித்தப்பா, எனக்கு அப்போவே தெரியும் அந்த பணத்தை என் பையனுக்கு கொடுக்காம இவங்களுக்கு கொடுத்துருக்கியே அப்படின்னு சொல்லி இப்படி என்னுடைய பாட்டி திட்டுறாங்க. உன்னோட பையன் எல்லா காசையும் சூதாட்டத்தில் தான் தோற்று போயிடுறான், இதையும் அதில் போட்டு தோற்று போக சொல்கிறியா? ஆனால் இங்கே பாரு, இங்கே ஒரு குடும்பத்துக்காக நான் நல்லது பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோட அப்பா ஹீரோயினை பார்த்து அவளை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் நான் சந்தோஷமாக இருக்க காரணமே அவதான்ப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோட பொண்ணு அச்சோ அம்மா உச்சா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. அதை பார்த்ததும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம பையன் வேமா அப்படி வந்து அங்கே ஒரு தள்ளு வண்டி இருக்க எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு ஹீரோயின் அதை படுக்க வச்சு மலை மேலே இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக கொண்டு போகிறான். அடுத்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் இப்போ 3ஆவதாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. செகண்ட் டைமும் பையன் பிறந்திருக்கான் போல். அதனால் நம்ம ஹீரோவோட பாட்டியும் ஹீரோட அம்மாவும் நம்ம ஹீரோனை ரொம்ப புகழ்ந்து தள்ளுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொண்ணு பிறந்துட்டான்னு சொல்லி வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு இப்போ வந்து எப்படி புகழ்றாங்க பார்த்தீங்களா? சரி, ஓகே. அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோ நேரம் போய் அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டில் உட்காந்துருக்கான். அவர் கோவத்தில், போங்க எங்களை விட்டு தான் போறீங்கல்ல, இப்போயே கிளம்புங்கன்னு சொல்லி பாசத்தில் கோபமாக கத்துறாரு. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினை உள்ளேருந்து என்னமோ ஏதோன்னு சொல்லி வேகமாக ஓடி வர்றான். அங்கே நம்ம ஹீரோ, இவ்வளோ நாளாக எங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃபு, இந்த மூமெண்ட் நம்ம செலிப்ரேட் பண்ணணும், நீங்கள் சொந்த வீட்டுக்கு போயின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. நம்ம பையன் சொந்தமாக வீடு வாங்கிட்டான் போல். ஆனால் அது எந்த வீடு வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோனோட அம்மா இருந்திருப்பாங்கல்ல, அதே வீடு. நம்ம ஹீரோனுக்கு அழுகையே வந்துடுது. அம்மா நினச்சி திரும்பி அழுகுறா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினை சின்ன வயசுலேருந்து அவள் அங்கிள் வீட்டில் தானே இருந்திருப்பா. அங்கேருந்து ஸ்கூல் முடிஞ்சதும் டெய்லி அவள் அம்மா பார்க்க காட்டுக்குள்ளே நடந்து வருவாள். ஹீரோயின் அம்மாவும் ஏன்னா சொல்ல தனியாக வந்த அப்படின்னு சொல்லி பாசத்தில் கண்டிப்பாங்க. நினச்சி பார்த்துக்கிட்டே ஹீரோ பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டுருக்கா. சின்ன வயசுலேருந்து எனக்கு சொந்தமாக வீடு இருந்ததே இல்லை, கடல் சிப்பிகளுக்கும் நத்தைகளுக்கும் கூட வீடு இருந்திருக்கு, ஆனால் எனக்குன்னு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோவை கட்டி பிடிச்சி அழுகிறான். சின்ன வயசில் இங்கே வரும்போதெல்லாம் உங்கள் அம்மா உனக்காக சமைக்கிற ஸ்மெல் வரும்னு நீ சொல்லுவேன், அதனால் இந்த வீடியோ உனக்காக நான் வாங்கிட்டேன், அடுத்த தடவை வேணால் கொஞ்சம் பெரிய வீடு வாங்கலாம்னு சொல்லி இவனும் ஹெல்ப் பண்ணிக்கிறான். எனக்கு இந்த வீடு அரண்மனை மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறான். அடுத்த நாள் ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டை டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. முடிச்சுட்டு க்யூட்டாக ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயின் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட அம்மாவை கனவுல வர்றாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து சொல்கிறா, இவெல்லாம் ஏன் வரல, இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தது மட்டும் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. ஆனால் அதுக்கு அவங்க நம்ம ஹீரோ மேலே கோவப்பட்டு பேசுகிறாங்க. வீட்டில் நீ கன்சீவாக இருக்க, உன்னை தனியாக விட்டு மீன் பிடிக்க போயிட்டானா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த மீன் பிடிச்சி தானே இப்போ நம்ம வீட்டை வாங்கியிருக்கான், அவனையும் திட்டுறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோன்னு கேட்குறா. இந்த வீட்டை வாங்கினதால அவன் ஒரு கார் வாங்கியிருக்கணும், சரி விடு, நம்ம பக்கத்து வீட்டுக்காரம்மா ஒரு கார் வச்சுருக்காங்க, லைசன்ஸும் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயினும் கன்ஃபியூஷனோட, அவங்கள பற்றி பேச என் கனவு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆனால் அவங்க அதை கண்டுக்கவே இல்லை. அவள் கார் வச்சுருக்கா, அது லைசன்ஸை வாங்கிட்டா பாரு அப்படின்னு திரும்ப அழுத்தமாக சொல்கிறாங்க. திடீர்னு பாதி தூக்கத்துலேயே நம்ம ஹீரோயின் முடிச்சிடுறா. பார்த்தா உடனே அவளுக்கு பிரசவ வலி வந்துடுது. பக்கத்தில் இருக்க பொண்ணை எழுப்பி போய் பக்கத்து வீட்டு ஆண்டியை கூட்டி வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இதுக்கு தான் அவங்க அம்மா கனவுல வந்து சொல்லியிருப்பாங்க போல், கேட்டில் நம்ம பிடிச்சவங்க நம்ம கூட இல்லைனாலும் நம்ம மனசில் எப்போ தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது நிஜம் தானே? சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகிறாங்க. அதுவும் பையன் தான் பிறந்திருக்கான் போல். நம்ம ஹீரோனோட அம்மாவும் பாட்டியும் வந்து நம்ம ஹீரோனுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை, அந்தளவுக்கு புகழ்ந்து தள்ளுறாங்க. 2 பசங்களை பெற்றிருக்கால, அதான் ஹீரோனுக்கு ரொம்ப மரியாதை. அடுத்து கொஞ்ச நாளில் ஊர் தலைமை எலெக்ஷன் வருது. அங்கே நம்ம சாங்கில் இருக்கான்ல, அதான் போன எபிசோடில் நம்ம ஹீரோயினை 2ஆவது கல்யாணம் பண்ண பொண்ணு கேட்டுருப்பான்ல, அவன் தான் இப்போது தலைவர் பதவியில் நிற்கிறான் போல். அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து தலைவர் பதவியை வாங்கிடுறான். அந்த மீன் பிடிக்க லேடிஸு நம்ம ஹீரோயினை துணை தலைவி ஆக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவன், அதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது, அதை நான் தான் முடிவு பண்ணணும், எல்லோரும் அரசியல்வாதி ஆகிட முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அடமண்ட்டாக பேசுகிறான். இதை கேட்டது ஹீரோயினு, எனக்கு அந்த எலெக்ஷன்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை, ஏதோ மக்கள் சொல்லாங்கன்னு ஒத்துக்கிட்டேன், நீ இப்படி பேசினதுக்கப்புறம் உன்னை விட போகிறதில்ல, நான் ஸ்ட்ரெயிட்டாக தலைவர் பதவிக்கே போட்டிடுறேன், வா ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு கெத்தாக சொல்கிறான். ஆரம்பத்தில் சாங்கில் மிரட்டி பார்க்குறான். ஆனால் மக்களோட ஆதரவு ஹீரோயின் தான் இருக்குன்னு தெரிஞ்சதும் சரின்னு பயந்து போய் துணைத் தலைவர் பதவியை கொடுத்துட்றான். பதவி ஏற்ற முதல் நாளே அங்கே இருக்க ஏதோ டான்ஸிங் கிளப்புக்கு ரைடு போகிறாங்க. நம்ம சாயங்காலம் வெளியே நின்று ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் தான் உள்ளே போய் எல்லாரையும் வெளியே எடுத்து வர்றா. அந்த காலத்தில் அது இல்லீகல் போல், எல்லாரையும் வெளியே எடுத்து உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க லேடிஸ் டைலருக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க ஒளிஞ்சிருக்காங்க. நம்ம ஹீரோயினை வெளியே கதவை தட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்து சாயங்கால உள்ளே போக ட்ரை பண்ணுறான். இது லேடிஸ் டாய்லெட்டு, நீ கடை போகிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கத்துறா. அதுக்கு அவனும், சரி ஏன் நீ நான் போகிற பக்கம்லாம் வர்ற,
இன்னும் நீ மறக்கலையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி அறுவறுப்பாக பார்த்துட்டு மூக்கை பிடிச்சிட்டு உள்ளே போயிடுறா. இவனுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. இவங்க எல்லோரும் நம்ம கலாச்சாரத்தை கெடுக்க வந்தவங்க, உங்களை பிடிச்சி உள்ளே போடணும் அப்படின்னு சொல்லி ப்ளஸ் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கான். உள்ளே பாத்ரூமில் ஒரு பொண்ணு கையில் குழந்தையோ நிற்கிறா. அவங்கள பார்த்ததும் ஹீரோயின் ஷாக் ஆகிடுறா. அது வேறு யாரும் இல்லை, வெளியே ப்ரெஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்ல அந்த சாயங்களோட பொண்டாடி தான். இதை பார்த்ததும் நீ எதுக்கு இங்கே நீ வந்தால் பெரிய பிரச்சனை ஆகி போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக தப்பிக்க வைக்க பார்க்குறா. அவங்களும் தலையில் துண்டை பற்றிக்கிட்டு ஏறி தவிட்டு வெளியே தப்பிச்சு போகிறாங்க. ஆனால் போகும்போது ஒரு மூட்டையில் மதிச்சு கீழே விழுந்து சத்தம் கேட்டுருது. அதை பார்த்துட்டு நம்ம சாயங்கால பையன் பிடிக்க போகிறான். ஆனால் ஹீரோயினு நான் பிடிச்சிட்றேன் அங்கே அப்படின்னு சொல்லி விரட்டி போகிறாங்க. பிடிக்கிற மாதிரி விரட்டி போய் அவங்கள தப்பிக்க வச்சுட்றாங்க. இது தெரியாமல் சாயங்கால பையன் நாடு எப்படி ஆகி போச்சுன்னு பார்த்தீங்களா, குழந்தையோட இங்கே வராங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் அங்கே போகிறது அவன் பொண்டாட்டி தான் தெரில அவனுக்கு, பாவம். ஆக்சுவலாக அந்த பொண்ணு வரும்போது கீழே விழுந்துருப்பாள், அதில் ஒரு செப்பல் மிஸ் பண்ணிட்டா போல். அதை பார்த்து அவன் இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லி எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயினு அவளுக்கு புது செப்பல் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை நான் மட்டும் வராமல் இருந்தால் நீ நேரம் மாட்டியிருப்ப, நாளைக்கு பேப்பரில் போட்டு ரொம்ப அசிங்கப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இடத்துக்குலாம் எதுக்கு வர்ற, காசு செலவு பண்ணாமல் தெரியாமல் செலவு பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குற ஹீரோயின் கேட்குறா. அப்படிலாம் இல்லை, வீட்டிலே இருந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது, அவன் எப்பவும் சண்டை போட்டுகிட்டே இருக்கான், இங்கே வந்து டான்ஸ் ஆனா கொஞ்சமாக ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. அப்படி பண்ணால் அவனை டிவைஸ் பண்ணிடுங்க, எதுக்கு அடிமை மாதிரி இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்டதும் உனக்கு தான் நல்லா வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, உன்னுடைய கணவர் உன்னை சந்தோஷமாக வச்சுருக்காரு, நீ பேசாமல் இவனையே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டதும் என்ன சொல்கிற அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஆமாம் நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன், டான்ஸ் கிளப்பில் உங்ககிட்ட அவன் பேசுனதை கேட்டேன், அவன் ரொம்ப மோசம்னு சொல்கிறா. உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் வரைக்கும் போச்சுல, நீயே அவனை கல்யாணம் பண்ணிக்கணும், நீ தப்பிச்சிட்ட, நான் தான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறா. குழந்தைகிட்டையும் இவங்க வீட்டுக்கு அது மாதிரி இருக்க பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோ அவங்களுடைய போட்டுக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அவன் பொண்ணும் கரையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது, பொண்ணுங்க கப்பல் ஏறினா துரதிருஷ்டம் வரும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க போல். அதனால் நம்ம ஹீரோயினும் அவங்க பொண்ணும் கரையில் நிற்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் தான் நல்லாயிருக்கும், நீ வந்து நம்ம பேர் எழுது அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனால் ஹீரோயினு வர மாட்டேன்னு சொல்லி பயப்படுறா. ஆனால் நம்ம ஹீரோனோட பொண்ணு உள்ளே போய் ஏறிடுறா. ஆரம்பத்தில் ஹீரோனை தடுத்தாலும் அடுத்து நம்ம பொண்ணு நம்மள மாதிரி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி உள்ளே விட்டுடுறா. ஆனால் நான் வர மாட்டேன், கடல் தெய்வம் கோச்சிப்பாங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம பையன் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் எனக்கு கடவுள், என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் எனக்கு தெய்வம், வா அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிடுறான். அழகான குட்டி குடும்பம் அப்படியே கொஞ்சம் தூரம் கடலுக்குள்ளே போகிறாங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கை, கடல் தெய்வமே ஒரு பொண்ணு தானே, ஆனால் பொண்ணுங்க நாங்கள் மட்டும் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தண்ணிக்குள்ளே கலர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. ரொம்ப சந்தோஷமாக அவங்க ஃபேமிலியோட பேர் எழுதுறா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நமக்குன்னு சொந்த வீடு சொந்த போட்டு எல்லாம் கனவு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறா. கொஞ்ச நேரத்தில் நம்ம பையன் புஸ்குன்னு கீஸ் அடிச்சிடுறான். அப்படியே சந்தோஷமாக இருக்க மாதிரியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஆனால் அடுத்து அவங்க வாழ்க்கையில் ஒரு கொடூரமான சம்பவம் நடக்க போகணுன்னு சொல்லி முடிக்கிறாங்க. அது என்ன ஏதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அதை பார்க்கணும்னா நம்ம டிஜி வாய்ஸ் ஓவர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சீக்கிரமாக மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.